file, application name, silence breaker, next, finish. ஸோ இதுதான் நம்மளுடைய லேஅவுட் ஃபைல். நான் டெக்ஸ்ட்டை மாற்றி அமைக்க போகிறேன். ஹலோ ரோனி. இப்போ மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா ஓப்பன் பண்ணலாம். இதில் நெசசரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் லோக்கேல், இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் content dot context, import android dot telephony dot telephony manager. டோட்டலாக கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக டெலிஃபோனி மேனேஜர் மட்டும் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் யூட்டில் டாட் லாக், இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் widget டாட் star, import android.pitch.tts.text to speech. ஸோ நெசசரி மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மெயின் ஆக்டிவிட்டியோட எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டென்ஸ் ஆக்டிவிட்டி ஆன் கிரியேட் மெத்தடில் TTS ஈக்குவல் டு நியூ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் this, this. Initialization listener. Main activity implements text to speech on init listener. அதாவது initialization listener. on init listener என்றது ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுது, on init listener-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தேவையில்லாத ஆன் கிரியேட் ஆப்ஷன்ஸ் அந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிடலாம். telephony manager equals telephony manager equals. இப்போ டைப் காஸ்ட் பண்ணுறோம். சிஸ்டமோட சர்வீஸ் கெட் பண்ணுறோம். ஸோ கெட் சிஸ்டம் சர்வீஸ் telephony service. ஸோ ஃபோனு ரிங்கிங்கில் இருக்குதா அல்லது நம்ம ஃபோன் சைலண்ட் மோடில் இருக்குதா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோடைய சிஸ்டம் சர்வீஸை நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்வீஸ் டெலிஃபோனி சர்வீஸ். TTS அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டர். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் TTS. ஃபோன் ஸ்டேட் லிசனர், அதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ காலோட ஸ்டேட்டை லிசன் பண்ணணும். கால் ஸ்டேட் லிசனர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் நியூ ஃபோன் ஸ்டேட் லிசனர். அதை தொடர்ந்து பப்ளிக் வாய்ட் ஆன் கால் ஸ்டேட் சேஞ்ச்ட். கால் ஸ்டேட் ரிங்கிங் மோட்லேருந்து வைப்ரேஷன் மோட் மாறலாம், அல்லது ரிங்கிங் மோட்லேருந்து சைலண்ட் மோடில் இருக்கலாம். இப்போ ஃபோன் ரிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோனை யூசர் பிக் பண்ணிட்டாங்களா இல்லை இன்னும் யூசர் பிக் பண்ணலையா, அந்த காலோட ஸ்டேட்டை தான் ரெஃபர் பண்ணுறோம். யூசர் பிக் பண்ணிட்டாங்களா அல்லது பிக் பண்ணலையா அதை தான் மென்ஷன் பண்ணுறோம் கால் ஸ்டேட் சேஞ்ச்ட் அப்படின்றது. ஸோ கால் ஸ்டேட் சேஞ்சோட பெராமீட்டர் ஸ்டேட் அண்ட் இன்கமிங் நம்பர். ஸ்டேட் ஒரு இன்டிஜர், இன்கமிங் நம்பர் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட் ஈக்குவல்ஸ் கால், நம்ம மொபைல் ரிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ அதை இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். டெலிஃபோனி மேனேஜர் டாட் கால் ஸ்டேட் ரிங்கிங். TTS டாட் ஸ்பீக், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டரை பேசுறதுக்கு நம்ம இன்வோக் பண்ணுறோம். ஸோ TTS டாட் ஸ்பீக் இன்கமிங் நம்பர், எந்த நம்பர் நமக்கு கால் வருதோ அந்த நம்பரை அது ஸ்பீக் பண்ணும். ப்ளஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டாட் கியூ ஃப்ளாஷ் நல். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 5 அப்படின்ற நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டர் உங்களை கால் பண்ணுறது 1 2 3 5 அந்த நம்பர் தான்ட்டு
ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணும். 1235 இஸ் காலிங் யூ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். உங்கள் மொபைல் ஒருவேளை சைலண்ட் மோட்லேயே இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். காரணம், உங்களுக்கு நெட் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். ஸோ அதனால தான் இதை சைலண்ட் பிரேக்கர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ நான் அதை கொஞ்சம் நீட்டாக ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கிறேன். TTS.speak Angelica ப்ளஸ் இன்கமிங் நம்பர் ப்ளஸ் காலிங் யூ. ஸோ இதில் நீங்கள் உங்கள் பேர் கூட போட்டுக்கலாம். அது பேசுகிறப்போ உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அதை தொடர்ந்து இன்கமிங் நம்பர் மென்ஷன் பண்ணும், அதை தொடர்ந்து காலிங் யூன்னு சொல்லும். அதுக்கு அடுத்ததாக ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஃபோன் இஸ் ரிங்கிங். ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ட்டு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கமிங் கால் வர்றப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஃபோன் ரிங்கிங், அது கூடவே யார் கால் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்க வரும். காலருடைய நேம் வராது, அவங்களுடைய நம்பர் வந்து அந்த கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டர் ரிப்ளை பண்ணும். இஃப் ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டெலிஃபோனி மேனேஜர் டாட் கால் ஸ்டேட் ஆஃப் ஷுக். அதாவது ஒருவேளை அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டாலோ அல்லது ஃபோனை எடுத்துட்டாலோ கால் ஸ்டேட் பிக்டு, ஃபோனை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இஃப் ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டெலிஃபோனி மேனேஜர் டாட் கால் ஸ்டேட் ஆஃப் ஷுக். ஸோ டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஃபோன் is in a call or call picked. டியூரேஷன் லாங்கர் டியூரேஷன் வச்சுக்கலாம். அடுத்ததா ஒருவேளை அந்த ஃபோன் யாருமே அட்டன் பண்ணல, ஃபோன் கால் ட்ரிங் ட்ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த ஃபோனை நம்ம யாருமே அட்டன் பண்ணல. ஸோ கால் ஸ்டேட் வந்து ஐடில் இருக்குது. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டெலிஃபோனி மேனேஜர் டாட் கால் ஸ்டேட் ஐடில். இதுக்கு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபோன் இஸ் நெய்தர் இன் கால் ஆர் கால் பிக்ட். உங்கள் மொபைல் கால் வந்தாலும் ஐடியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனோட டியூரேஷன் செட் பண்ணிடலாம். அந்த ஷோவை மெத்தடுக்கு வெளியே இன்வோக் பண்ணுறோம். டெலிஃபோனி மேனேஜர் டாட் லிசன். ஸோ டெலிஃபோனி மேனேஜர் கால் ஸ்டேட்டையும் லிசன் பண்ணணும், ஃபோனோட ஸ்டேட்டும் லிசன் பண்ணணும். ஸோ கால் ஸ்டேட் லிசனை ஃபோன் ஸ்டேட் லிசனை கம்மா அல்லது டாட் லிசன் கால் ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது இனிஷியலைசேஷன் ஆன் இனிட் அந்த மெத்தடுக்கு வருவோம். அதோடைய பேராமீட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்டிஜர் டைப். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சுன்னா அது என்ன லாங்குவேஜில் நம்ம கூட பேசணும் அப்படின்றத செட் பண்ணணும். ஒருவேளை அது இங்கிலீஷில் காலருடைய நேமை சொல்லணுமா அல்லது ஸ்பானிஷில் காலருடைய நம்பர் நமக்கு சொல்லணுமா, ஸோ எந்த லாங்குவேஜில் அது பேசணும் அதை செட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ யூஎஸ்ன்னு செட் பண்ண போகிறேன். அப்போது லோக்கேல் -US அப்படின்னு செட் பண்ணாலே போதும். லோக்கேல் US. லோக்கல் டாட். ஸோ உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒருவேளை அந்த லாங்குவேஜ் மிஸ்ஸிங்காக இருக்கலாம், ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இஃப் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் லாங்குவேஜ் மிஸ்ஸிங் டேட்டா, அதாவது அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகலைன்னா அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். text to speech dot lang missing data or ஒருவேளை லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகலைன்னா அப்போ என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறது அதையும் பார்க்கலாம்.
ஸோ அதையும் நான் இதில் ப்ரொவைட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டாட் லேங் நாட் சப்போர்ட்டட். ஸோ அதை லாகிங் பண்ணுறேன். log டாட் இ. TTS, this language isn't supported. Else அல்லது ஒருவேளை இனிஷியலைசேஷனே ஃபெயில் ஆகலாம். ஸோ அதுவும் லாகிங் பண்ணணும். ஸோ லாக் டாட் இன் TTS initialization failed. ஆன் கிரியேட் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது ஆன் டெஸ்ட்ராய் மெத்தடை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஆன் டெஸ்ட்ராய் பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட்ராய். ஸோ அப்ளிகேஷன் டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டரை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட்டரை ஷட் டவுன் பண்ணணும். If TTS is not equal to null, TTS dot stop, TTS dot shut down. So on destroy method invoke பண்ணலாம். இப்போ super dot on destroy. So save பண்ணிக்கோங்க. control shift F அழுத்தி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கோட் ரீடபிளாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கேஜ் நேம் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச். அது மட்டும் இல்லாமல் லாகிங். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கு ஆன் இனிட் லிசனர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் டெலிஃபோனி மேனேஜர் மூலமாக சர்வீஸ் கெட் பண்ணுறேன். ஸோ TTS அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ டெலிஃபோனி மேனேஜர் மூலமாக தான் டெலிஃபோன் சர்வீசஸை அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபோன் ஸ்டேட்டை லிசன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபோன் ஸ்டேட் லிசனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோன் ஸ்டேட் லிசனர் ஒருவேளை கால் ரிங் ஆகிருக்குதா, கால் யாராவது பிக் பண்ணிட்டாங்களா இல்லை பிக் பண்ணலையா, ஸோ இதெல்லாம் நான் இந்த கால் ஸ்டேட் சேஞ்சில் லிசன் பண்ணுறேன். ஒருவேளை அதை லிசன் பண்ணிச்சுன்னா TTS வந்து ஸ்பீக் பண்ணும். TTS டாட் ஸ்பீக் மூலமாக ஸ்பீக் பண்ணிவிட்டு ஸ்பீக் பண்ண டேட்டா Q டாட் ஃப்ளஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் தான் ஃபோனுடைய ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை தொடர்ந்து இஃப் லூப் மூலமாக கால் பிக் ஆகிருக்குதா இல்லை பிக் பண்ணலையா, ஸோ அதையும் டிட்டர்மைன் பண்ணி அதுக்கு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். கால் ஸ்டேட் ஐடில் இருந்தால் அதுக்கு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபோன் இஸ் ஐடில் அப்படின்ற ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்கு அப்புறம் டெலிஃபோனி மேனேஜர் டாட் லிசன் மூலமாக கால் ஸ்டேட்டை லிசன் பண்ணுறோம். அதற்கப்புறம் ஆன் இனிட் மெத்தடில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதோடைய லாங்குவேஜ் வந்து செட் பண்ணுறோம். அதை தொடர்ந்து அந்த லாங்குவேஜ் ஒருவேளை சப்போர்ட் ஆகலைன்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணாமல் இஃப் லூப் யூஸ் பண்ணியேவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறோம். அதை தொடர்ந்து ஆன் டெஸ்ட்ராய் மெத்தடில் TTSஐ ஸ்டாப் பண்ணி ஷட் டவுன் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் டிவைஸில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இதை எமுலேட்டரில் ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி ஒரு APK ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுமோ இதையும் நீங்கள் ஒரு APK ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் நீங்கள் சைலண்டில் போட்டு இன்னொரு மொபைலில் இருந்து கால் பண்ணாலும் அங்கேருந்து உங்களுக்கு கால் வரும். TTS வந்து ஸ்பீக் பண்ணும். ஸோ இதில் நான் கடைசியில் TTSஐ ஸ்டாப் பண்ணி கண்டிப்பாக ஷட் டவுன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஆன் டெஸ்ட்ராய் மெத்தடை கால் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைலில் நம்ம பெர்மிஷன் கெயின் பண்ணணும். ஏன்னா ஃபோனுடைய ஸ்டேட்லாம் ரீட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஒருவேளை கால் வந்துடுச்சா வரலையா, ஃபோனை பிக் பண்ணிட்டாங்களா பிக் பண்ணலையா, ஸோ இதை மாதிரி பெர்மிஷன் நம்ம கெயின் பண்ண வேண்டியது அத்தியாவசிய தேவையாக இருக்குது. யூசர்ஸ் பெர்மிஷன், ஆண்ட்ராய்டு நேம், ஃபோனுடைய ஸ்டேட்டை ரீட் பண்ணணும். ஸோ ரீட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு டாட் பெர்மிஷன் டாட் நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம்.
ரீட் ஃபோன் ஸ்டேட். இது மூலமாக நாம் ஆண்ட்ராய்ட் மொபைலோட ஃபோன் ஸ்டேட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத அறிஞ்சிக்கலாம். இந்த பெர்மிஷன் கெயின் பண்ணாமல் உங்களுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படியே ரன் பண்ணாலும் அது அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ்ட் அப்படின்ற ஒரு எரர் ஃபார்ம் பண்ணும். எப்போவுமே அந்த பெர்மிஷன் நம்ம கரெக்டாக கெயின் பண்ணி ஆகணும். எந்த ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணாலும் சரி, ஒருவேளை அது இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதா இருந்தால் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் அக்வயர் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெர்மிஷன் நம்ம அக்வயர் பண்ணாதான் நம்ம அப்ளிகேஷன் கிராஷ் ஆகாமல் ரன் ஆகும். ஒருவேளை நம்ம பெர்மிஷன் அக்வயர் பண்ண மறந்துட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிவிடும். நன்றி.